இந்த வீட்டை விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் யாரு கூட காண்டாக்ட் வைப்பீங்க, யாரு கூட காண்டாக்டில் இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வருது. அந்த டாஸ்கில் ஃபஸ்ட்டு விக்ரம் வராரு. வந்துட்டு திவ்யா கூட காண்டாக்டில் இருக்க மாட்டேன், ஆனால் அரோரா கூட காண்டாக்டில் இருப்பேன். நான் அரோரா வந்து ரொம்ப நல்ல தங்கமான பொண்ணு அப்படின்னு சொல்லுவார். அப்புறமா திவாகர் வருவார். திவாகர் வந்துட்டு நான் வினோத் கூட கண்டிப்பாக காண்டாக்டில் இருக்க மாட்டேன், சபரி ரொம்ப நல்ல பையன், சபரி கூட காண்டாக்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ எல்லார் கூடயுமே காண்டாக்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாரு. அப்புறமா பிரவீன் வந்துட்டு சொல்கிறாரு, நான் வியானா கூட கண்டிப்பாக காண்டாக்டில் இருக்க மாட்டேன். அப்புறம் கெமி, அது ஒரு லூஸு தான், அது கூட கண்டிப்பாக காண்டாக்டில் இருப்பேன் அப்படிங்கிறாரு. அப்புறமா ரம்யா வராங்க. ரம்யா வந்துட்டு சாண்ட்ரா கூட காண்டாக்டில் இருக்கவே மாட்டேன், எனக்கு இப்போ யார் கூடயாவது பழகிறதுக்கே பயம் வந்துருச்சு, சாண்ட்ரா மாதிரி பின்னாடி போய் குத்திடுவாங்களோன்னு பயமாக இருக்குது, சபரி கூட என் லைஃப் ஃபுல்லாக காண்டாக்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது அரோரா வந்துட்டு சொல்கிறாங்க, நான் பிரவீன் காந்தி சார் கூட அவ்வளோவா பழகலை, அதனால் அவர் கூட காண்டாக்டில் இருக்க மாட்டேன். விக்ரம் வந்து என்னோட கம்ஃபர்ட் ஜோன், அதனால் அவர் கூட நான் கண்டிப்பாக காண்டாக்டில் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அடுத்தது வியானா வந்துட்டு நான் விக்ரம் கூட காண்டாக்டில் இருக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அப்சரா கூட எப்பயுமே காண்டாக்டில் இருப்பேன், நான் அவகிட்ட ஒரு விஷயம் சொன்னால் அது அவளோடையே போயிடும், யாருக்கிட்டையும் அதை ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறமா வினோத் அண்ணா வராரு. அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் எல்லார் கூடயும் காண்டாக்டில் இருப்பேன், ஃபஸ்ட்டு பிரவீன் கூட காண்டாக்டில் இருப்பேன், ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்டையும் நான் ஒன்று கற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரம்னா அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் எழுத கற்றுக்கலாம், காமெடி ஸ்கிரிப்ட். திவ்யானா நடிக்க கற்றுக்கலாம். அரோரானா அவங்கக்கிட்ட ஒரு மாடல் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது கற்றுக்கலாம். அப்புறம் ஒரு சபரினா அவர்கிட்ட ஆங்கரிங் பண்ண கற்றுக்கலாம். ரம்யானா டான்ஸ் கற்றுக்கலாம். இப்படி ஒருத்தர்கிட்டயா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதே நேரம் திவாகர்கிட்ட என்னத்தை கற்றுக்கிறதுனே எனக்கு தெரியல, அவர் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கு எந்த திறமையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, திவாகர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பார், அந்த ஒரு குச்சி ஒரு குல்ஃபி அந்த சாங் கூட இவர் பாடலை, வினோதே பாடலை, அது வேறு யாரோ பாடினது, இப்படிலாம் என்னெல்லாமோ சொல்லியிருப்பார். அப்புறம் வினோத் ஒரு பழைய பாட்டு பாடியிருப்பார், பழைய பாட்டெல்லாம் இங்கே பாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சண்டை போட்டிருப்பார். ஸோ அவங்க 2 பேத்துக்கு எப்பயுமே நடக்கிற சண்டை தான். அந்த சண்டை முடிஞ்சு 2 பேரும் மாறி அவங்க பேரை சொல்லிக்கிறாங்க. அப்புறமா பிரவீன் காந்தி சார் வராரு. அவர் வந்துட்டு நான் வினோத் கூட காண்டாக்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிரவீன் கூடயும் காண்டாக்டில் கண்டிப்பாக இருப்பேன், ஏன்னா அந்த வீட்டில் எனக்கு ஜாஸ்தி என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு படம் எடுத்தால் கண்டிப்பாக வினோதை கூப்பிட்டு நான் காமெடி பண்ண வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்சோ ஒரு இன்டெலிஜென்ஸ் வேணும் காமெடி பண்ணுறதுக்கு, இருக்கிறதுலே ஹியூமர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தரை அள வைக்கிறது யார் வேணால் அள வைக்கலாம், பட் ஒருத்தரை சிரிக்க வைக்கிறதுங்கிறதுக்கு பயங்கரமாக நம்ம மூளை வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அண்ட் பிடிக்காதுன்னு எனக்கு யாருமே கிடையாது, இருந்தாலும் இந்த டாஸ்க் கொடுத்துருக்கிறதுனால நான் திவாகர் கூட அவ்வளோவா காண்டாக்டில் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிரவீன் காந்தி சார் சொல்கிறாரு. டாஸ்க் இன்னும் லைவில் போயிட்டுருக்கு, பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.